அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளை போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்யரே கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. அகஸ்திய பெருமானின் ஞானக் கருவூலம். ஒரு சீடர், பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை பற்றி கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால் இஃதொப்ப உலக வாழ்வினிலே பல்வேறு மனிதர்களுக்கு காலகாலம் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் விலக்கி வைத்து பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை தான் பெரும்பாலான மனிதர்கள் விரும்புகிறார்கள். இஃதொப்ப நிலையை பார்க்கும் பொழுது அஃதொப்ப ஒரு அமைதியான வாழ்வு என்பது பெரும்பாலும் சராசரி வாழ்வில் கிட்டுவது கடினமே. இவை போக வினைகளின் எதிரொலி அதன் வழியில் வாழ்க்கையில் பல்வேறு விதமான அனுபவங்களை கொண்டு வந்து சேர்ப்பதால் மனித வாழ்வு என்பது பல கோணங்களில் பார்க்கும் பொழுது அமைதியை தராத நிலையிலும் சந்தோஷத்தை தராத நிலையிலும் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனாலும் கூட மனதை தளரவிடாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வதும் இறை நம்பிக்கையோடு வாழ்வதுமாக வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள கட்டாயம் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்பா. ஆசிகள் சுபம். கர்மா பாப புண்ணிய கணக்கு. இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால் இஃதொப்ப காலகாலம் வாழ்வியல் துன்பங்களுக்கு தீர்வு தேடி மாந்தர்களில் சிலர் எம்மை நாடுவது உண்டு. துன்பங்கள் எல்லாம் ஒரு கணப்பொழுதில் அல்லது விழிமூடி விழி திறப்பதற்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மனிதனின் நோக்கமாக இருக்கிறது. அணுவளவும் துன்பமே இல்லாமல் வாழ வேண்டும், சதா சர்வகாலமும் இன்பமும் சாந்தியும் வாழ்வில் நிலவ வேண்டும் என்பதே மனிதர்களின் எண்ணமாக இருக்கிறது. இதை தவறு என்று நாங்கள் கூற மாட்டோம். ஆனால் இந்த இன்பமும் நிம்மதியும் இந்தந்த விதத்தில்தான் இருக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறானே, அந்த எதிர்பார்ப்பு தான் குறையாக மாறிவிடுகிறது. எனவே மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீடித்த இன்பமும் நிலைத்த சாந்தியும் இறைவனின் பாதார விந்தங்களை சரணடைந்து இறையோடு சாயுஜ்யமோ சாரூபமோ சாலோகமோ சாமீபமோ ஏதாவது ஒரு ஆன்ம பரிணாம வளர்ச்சி நிலை அடைந்தால் ஒழிய மனிதனுக்கு கிட்டாது. இந்த உலக வாழ்விலே உன்னதங்களை அடைந்தால் நிம்மதி சந்தோஷம் என்று அதை அடைவதற்கு முன்னால் ஒரு மனிதன் எண்ணுவான். அடைந்த பிறகு அப்படி அவனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இயலாது. மனித மனம் பக்குவம் 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 என்று பக்குவத்தின் உச்சநிலையிலே நின்று பார்க்கும் பொழுது அவன் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் அபத்தமாக தெரியும். யாங்கள் மிக தெளிவாக கூறுகிறோம் என்றாலும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத நிலை அவன் கர்மாவில் அடங்கியிருக்கிறது. பெற்று வந்த கர்ம பாவத்தை நுகர்வதற்காக வந்த உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் வாழ்வது என்பது மனிதனின் இயல்பான விஷயம். அதை எதிர்த்து இறை நோக்கி செல்வதுதான் மகான்களின் ஆன்ம போதனையாகும். எனவே இயல்பான விஷயங்களுக்காக ஒரு மகானையோ ஞானியையோ மனிதன் நாட வேண்டியதில்லை.
அதற்காக இயல்பான விஷயங்களை வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. விதி போக்கில் எப்படியெல்லாம் அவை கிட்டுகிறதோ அப்படியே மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை அவன் விரும்புவது போல் அது கிட்டாமல் போனாலும் மிக பெரிய இழப்பு ஏதும் இல்லை. ஆனால் ஆன்மீக வழியில் வராமல், வரும் சிந்தனை கூட இல்லாமல், பாவம் புண்ணியம் என்கிற பேதம் தெரியாமல், வெறும் விலங்குகளைப் போல் உண்டு உறங்கி சந்ததிகளை உற்பத்தி செய்து வாழும் மனிதர்கள் அனைவரும் எம் பார்வையில் பரிதாபத்திற்கு உரியவர்கள். அவர்கள் இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுத்துதான் ஆன்ம ஞான வழியை நோக்கி செல்ல இயலும். அது போன்ற மனிதர்கள் கூட சேர்த்து கொள்ளலாம். ஆனால் பல்வேறு பிறவிகளில் சேர்த்த ஓரளவு புண்ணியத்தின் காரணமாக ஏதாவது ஒரு பிறவிலே நல்ல வழி இறைவன் காட்டி கொடுத்தாலும் கூட தடுமாற்றத்தாலும் குழப்பத்தாலும் வேறு வேறு வாழ்வியல் சிக்கலை முன்னிறுத்தி அந்த ஆன்மீக வழியை புரிந்து கொள்ள மாட்டேன் என்றோ அல்லது புரிந்தாலும் அதன் வழியாக வரமாட்டேன் என்று சில மனிதர்கள் வாழ்கிறார்களே, அதுதான் விதியின் கொடுமையிலும் கொடுமையாகும். எனவே உலகியல் வாழ்விற்காக கடுமையான ஒருவன் போராடக்கூடாது என்று நாங்கள் கூறவில்லை. கடுமையாக ஒருவன் உழைக்கக்கூடாது என்று நாங்கள் கூறவில்லை. அந்த செயலின் காரணமாக மறந்தும் பாவத்தை சேர்க்கக்கூடாது என்பதுதான் எமது கோட்பாடாகும். கூடுமானவரை யாரையும் பாதிக்காமல், யார் மனதையும் புண்படுத்தாமல், தத்தம் கடமைகளை நேர்மையாக ஆற்றி, தன்னால் முடிந்த தர்ம காரியங்களை ஆற்றி, அன்றாடம் இறை நாமாவளியை ஆழ்மன நிலையில் நிறுத்தி சிந்தித்து ஒரு மனிதன் வாழ்ந்தாலே தேடுகின்ற நிம்மதியும் சந்தோஷமும் அவனை பின்தொடரும். இறைவனின் அருளாசியும் வந்து சேரும் அப்பா. இதை சரியான விகிதாச்சாரத்திலே புரிந்து கொண்டு எந்தவிதமான காழ்ப்புணர்ச்சிக்கும் இடம் தராமல் எம் வழியில் வர முயற்சி செய்தால் இறைவன் அருளை கொண்டு யாம் அக்தொப்ப மனிதனை கரை சேர்ப்போம் அப்பா. ஊழ்வினை கர்மா. மனிதனுக்கு துக்கமோ துயரமோ இன்பமோ துன்பமோ அதற்கேற்ற சிந்தனையோ அல்லது நடைமுறை நிகழ்வுகளோ அனைத்தும் ஊழ்வினைகளின் எதிரொலிதானப்பா. மனதை தளரவிடாது செய்கின்ற இறைபக்தி, தொண்டு, தன்னலமற்ற தர்ம காரியங்கள், சாத்வீக வாழ்வு, கடமைகளை சரியாக ஆற்றுதல், இவற்றை ஒரு மனிதன் கடைபிடித்தால் அவனுடைய தேவையற்ற குழப்பங்களும் ஐயங்களும் வேறு கலக்கங்களுக்கு எழாமல் இருக்கும்.